கனம் கோட்டார் அவர்களே, இந்த நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்திச்சிருக்கு என்ற வசனம் எங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். விதி படத்துல இந்த பிரபலமான வசனம் இடம்பெற்றிருந்தது. அண்மை நாட்களாக இலங்கையினுடைய நீதிமன்றங்களுக்குள் நடக்கிற துப்பாக்கி சூட்டு சம்பவங்களை பார்க்கிற போது இந்த வசனத்தை அப்படியே மாற்றி சொல்லலாம் போல இருக்கு. அதாவது இலங்கையின் நீதிமன்றங்கள் பல விசித்திரமான துப்பாக்கி சூட்டு கொலைகளை சந்திச்சிருக்கு என்றுதான் சொல்ல வரும். எனவே இந்த வீடியோவிலையும் இலங்கையின் நீதிமன்றங்களுக்குள் நடந்த விசித்திரமான தாக்குதல் சம்பவங்களை பற்றி கதைக்க போறேன். தெற்குல ஹரக்காட்டா என்று சொல்லப்படுற பிரபலமான பாதாள உலக குழுவினர் ஒருவர் இருக்கிறார். இன்றைக்கு நடக்கிற பல குற்றச் செயல்களுக்கு அவர்தான் காரணம். அவர் நாட்டை விட்டு தப்பியோடி துபாயில் ஒளிஞ்சிருந்து கொண்டு இங்கே நடக்கிற பாதாள உலக குழுவினருடைய தாக்குதல் சம்பவங்கள், போதைப் பொருள் கடத்தல் விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கிறார் என்று சொல்லப்படுது. இந்த ஹரக்காட்டாவோடு சம்பந்தப்பட்ட ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் தான் 2022ஆம் ஆண்டில் கல்கிசை நீதவான் நீதிமன்றத்திலையும் நடந்திருக்கு. சம்பவ தினத்தன்று கல்கிசை நீதவான் நீதிமன்றத்துக்கு நிதி மோசடி குற்றச்சாட்டு தொடர்பிலான வழக்கொன்றுக்கு சாட்சியம் அளிக்க சந்தேக நபர் அழைச்சி வரப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் அங்க இருந்த போலீசாரனுடைய கண்காணிப்புகளுக்கும் சிசிடிவி கேமராவினுடைய கண்காணிப்புக்கும் மண்ணை தூவிவிட்டு துப்பாக்கிதாரி ஒருவர் ரிவால்வரோட நீதிமன்றத்துக்குள்ள நுழைஞ்சிருந்திருக்கிறார். ஆகவே இந்த சந்தேக நபர் நீதிபதிக்கு முன்னால சாட்சியம் அளிக்க தொடங்கும் போது அந்த துப்பாக்கிதாரி இந்த சந்தேக நபர் மீது துப்பாக்கி சூட்டை நடத்தி இருக்கிறார். 2 வடிதான் வச்சிருக்கிறார். 2மே அவர் மீது படையில்லை. சந்தேக நபர் தப்பிச்சிட்டார். எனவே இனியும் நீதிமன்றத்துக்குள்ள துப்பாக்கிதாரி இருந்தால் அது அவருக்கு ஆபத்து. அவரை உடனடியாகவே போலீசார் சுத்தி வளைச்சு பிடிச்சிருவினர். சடுதியாக 3வது வடியையும் வானத்தை நோக்கி தீர்க்கிறார். அந்த சத்தத்தோட அந்த நீதிமன்றமே குழம்பி போகுது. எல்லா இடமும் பதற்றம் தொற்றிக் கொள்ளுது. எங்க பார்த்தாலும் ஒரே சத்தம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட துப்பாக்கிதாரி நீதிமன்றத்தின் ஜன்னல் வழியாக குதிச்சு தப்பி போயிருந்தார். போலீசாரால திரத்தி போன போதும் அவரை பிடிக்க முடியல. ஏன் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதுன்னு சொன்னால், நான் சொன்னதான இந்த ஹரக்காட்டா அவரோட போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தமாக ஒருவரை கைது செய்யும் போது அந்த கைது சம்பவத்துக்கு ஒரு ஆள் போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார். அந்த தகவல் கொடுத்தவர் தான் அன்றைய தினம் சாட்சியம் அளிக்க நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டு வந்திருக்கிறார். எனவே தகவல் கொடுத்தவரை போட்டு தள்ளுறதுக்காகத்தான் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. போலீசார்கிட்ட அந்த துப்பாக்கிதாரி மாட்டையில தானே அவர் தப்பி ஓடிட்டார். பிறகு தீவிரமாக தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஏனென்றால் இலங்கையினுடைய நீதிமன்றத்துக்குள் தான் இந்த துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. மிக நீண்ட காலத்துக்கு பிறகு இப்படியான ஒரு துப்பாக்கி சூடு நடந்திருக்கிறபடியா எல்லோருமே உஷாராகி ஆக்களை தேட தொடங்கிக்கணும். இப்படியாக தேடும் போது பியகமா பகுதியில வச்சு இந்த துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்படும் போது அவரிடம் போதைப் பொருள் எல்லாம் இருந்ததாக சொல்லினோம். 27 வயதான இந்த துப்பாக்கிதாரியோட 37 வயதான இன்னொரு பெண்மணியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த 2 பேருமே கல்கிசை நீதவான் நீதிமன்றத்துக்குள் நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தோடு நேரடியாக தொடர்பட்டவர்கள் என்ற விஷயத்தையும் போலீசார் உறுதிப்படுத்தி இருக்கிறார். இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடைபெற்ற தினத்தன்று குறித்த துப்பாக்கிதாரி நீதிமன்றத்துக்குள் இருக்கும்போது போட்டு தள்ளப்பட வேண்டிய சந்தேக நபர் குறித்த பல்வேறு தகவல்களை நீதிமன்றத்துக்கு வெளியில இருந்த 37 வயதான அந்த பெண்ணுக்கு வாட்ஸ்அப் ஊடாக பகிர்ந்திருக்கிறார். அதுல பகிரப்பட்ட தகவல்கள் என்னவென்று சொன்னால், இந்த சந்தேக நபர் அன்றைய தினம் அணிஞ்சிருந்த ஆடை, அவருடைய தோற்றம், அவர் அமர வைக்கப்பட்டிருக்கிற ஆசனம் குறித்த விவரங்கள் எல்லாத்தையுமே இந்த துப்பாக்கிதாரி வெளியில இருந்த அந்த பெண்ணுக்கு வாட்ஸ்அப் வழியாக பகிர்ந்திருக்கிறார். நீதிமன்றத்துக்கு வெளியால இருந்த அந்த 37 வயது பெண் தனக்கு கிடைத்த வாட்ஸ்அப் தகவல்களை ஹரக்கட்டாவினுடைய நெருங்கிய நண்பர் ஒருவருக்கு உடனுடனே ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறார். அவர் அங்கே இருந்து இந்த துப்பாக்கி தாக்குதலை வழி நடத்தி இருக்கிறார். கிட்டத்தட்ட கடந்த வாரம் கணேமுல்ல சஞ்சீவ நீதிமன்றத்துக்குள் வைத்து கொலை செய்யப்படுறதுக்கு என்ன மாதிரியான ஒரு தாக்குதல் திட்டம், தாக்குதல் வலைப்பின்னல் மேற்கொள்ளப்பட்டதோ அதே மாதிரியானது ஒரு தாக்குதல் திட்டம் தான் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்துக்கும் பிரயோகிக்கப்பட்டு இருக்கு. இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் அந்த நேரத்துல நீதிமன்றங்களுக்குள்ள சாட்சியங்கள் வந்து சாட்சி சொல்றதுக்கே உரிய பாதுகாப்பு இல்லை என்ற விஷயங்கள் குறித்து விமர்சிக்கப்பட்டது. இந்த விமர்சனங்களுக்கு பிறகு நீதிமன்றங்களுக்குள்ள சாட்சியம் அளிக்க போராக்கள் குறித்து கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பின்பற்றப்பட்டன. ஆயினும் இலங்கையினுடைய நீதிமன்றத்துக்குள்ளே நடந்திருந்த இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்துக்கான திட்டமிடல்கள் எல்லாமே நாட்டுக்கு வெளியில இருந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு என்ற விஷயத்தையும் போலீசார் கண்டுபிடிச்சு இருந்துச்சு. இலங்கையின் நீதிமன்றங்களுக்குள் இடம்பெற்ற தாக்குதல்கள் வரிசையில் அடுத்து சொல்ல போறது ஓர் ஆவணப்படம் பற்றி. இந்த ஆவணப்படத்தை பிரசன்ன விதானகே இயற்றியிருந்தார். இது ஒரு உண்மை கதையை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்டிருந்தது. எனவே அந்த ஆவணப்படத்தின் கதையை சொன்னாலே இந்த தாக்குதல் எப்படி நடந்திருக்கு என்ற விஷயம் உங்களுக்கு விளங்கும். இந்த ஆவணப்படத்தில் சொல்லப்படுற உண்மையான கதை என்னன்னு சொன்னால், புஷ்பர்வான் என்பவர் சிறையில தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். அவர்
தங்கத்துக்கு பதிலாக போலி நகையை அடைய வச்ச குற்றத்தின் பேரில் தான் கைது செய்யப்பட்டு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். அது பற்றிய வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கு. கமலாவதி ஆகிய இவருடைய மனைவி தான் அந்த வழக்கை மேற்கொண்டு நடத்தி வாரார். இப்படியாக கணவனுடைய விடுதலைக்காக நீதிமன்ற படியேறி வருகிற கமலாவதியை நீதிபதி ரத்நாயக்க கண்டு விடுகிறார். விரைவிலேயே சட்டத்தரணி ஒருவர் கமலாவதியை தொடர்பு கொள்கிறார். நீங்கள் நீதிபதி ரத்நாயக்க அவர்களே தனிப்பட்ட ரீதியில ஒரு முறை சந்திச்சால் உங்களுடைய கணவரை விடுதலை செய்வது இலகுவானதாக இருக்கும் என்று கமலாவதிக்கு சொல்றார். இந்த விடயம் தொடர்பில் கமலாவதிக்கு கோபம் இருந்தாலும் அதிருப்தி இருந்தாலும் தன்னுடைய கணவனை விடுவிக்க வேணும் என்ற காரணத்துக்காக அதுக்கு சம்மதிக்கிறார். எனவே ஒரு விடுதியில நீதிபதியை கமலாவதி சந்திக்கிறார். அப்படியாக கமலாவதியை நீதிபதியை சந்திக்கும் போது அதாவது அந்த நீதிபதி கமலாவதியை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தினார். இந்த சம்பவத்தை சிறையில் இருக்கிற புஷ்பர்வான் அறிஞ்ச உடனே கொதிச்சு போறார். எனவே அவர் வழக்குக்காக நீதிமன்றத்துக்கு அழைச்சி வரும்போது போலீசாரனுடைய கண்ணுக்கு மண்ணை தூவிவிட்டு பார்சல் ஒன்றை எடுத்து வருகிறார். நீதிமன்றத்துக்குள்ள வழக்கு ஆரம்பமாகுது. நீதிபதி வழக்கை எடுத்து கொள்றார். இந்த நேரம் பார்த்து அவர் அந்த பார்சலை நீதிபதியை நோக்கி வீசுறார். அந்த பார்சலோ சுழன்று கொண்டிருந்த காட்டாடியில் சிக்கி வெடித்து சிதறி நீதிமன்றம் முழுவதுமே அப்படியே பரவு, அதாவது சிதறி உடைஞ்சி நீதிமன்றம் முழுவதுமே விழுது. அந்த பார்சலுக்குள் என்ன இருந்தது என்று சொன்னால் மனித மலம்தான் பொதி செய்யப்பட்டிருந்தது. அந்த பொதியைத்தான் அவர் நீதிபதிக்கு முன்பாக வீச கொண்டு வந்திருந்தார். அது நீதிமன்றத்தின் காற்றாடியில பட்டு நீதிமன்றம் முழுவதுமே சிதறியது. இப்படித்தான் அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டிருக்கு. இலங்கையின் நீதித்துறையில நடந்திருக்கிற மிக மோசமான அதிகார துஷ்பிரயோகம் குறித்து உண்மையை வெளிப்படுத்தின இந்த ஆவணப்படம் சர்வதேச ரீதியில பல விருதுகளை பெற்றிருக்கு. எனவே இலங்கை நீதித்துறை குறித்து மோசமான விமர்சனத்தை ஏற்படுத்தின இந்த ஆவணப்படத்தை உலகமெங்கிலும் அதே நேரத்தில் இலங்கையிலும் வெளியிடக்கூடாது என்று சொல்லி சட்டத்துறை சார்ந்த நீதித்துறை சார்ந்த பலர் குரல் கொடுத்திருந்தவ. அதுக்காக வழக்குகளும் தொடரப்பட்டு தீர்ப்புகள் கூட வெளியாகி இருந்தது இந்த படத்தை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி. எனவே உடனடியாகவே இந்த படத்தினுடைய இயக்குனரும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்களும் பெண்ணிலை உரிமையாளர்களும் இந்த படத்தை தடை செய்ததுக்கு எதிராக போராட்டங்களை நடத்தினர், சட்ட போராட்டங்களை நடத்தி இருந்தனர். இந்த கதை வெளிவாரத்துக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் மூத்த ஊடகவியலாளர் விக்டர் ஐவன். அவர் ராவய பத்திரிகை குழுமத்தை சேர்ந்தவர். இலங்கையினுடைய ஊடக வளர்ச்சிக்கு பல்வேறு வழிகளிலும் தன்னால் என்ற அனைத்து பணிகளையும் செய்து இப்போது அமரத்துவம் அடைந்திருக்கிற அவர்தான் இந்த கதையை முதலாக வெளிப்படுத்தி இருந்தார். அவர் இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை, அந்த குடும்பத்தை, அந்த ஊர் மக்களை சந்திச்சு இந்த விஷயத்தை ஊடகத்தின் ஊடாக வெளிப்படுத்தி இருந்தார். ஊடகவியலாளர் விக்டர் ஐவனால் வெளிப்படுத்தப்பட்டிருந்த உண்மை கதையை அடிப்படையாக வச்சுத்தான் இயக்குனர் பிரசன்ன விதானகே உசாவிய நிகழ்ந்தா என்ற இந்த ஆவணப்படத்தை எல்லோர் முன்னிலையிலும் கொண்டு வந்து காட்சிப்படுத்தி இருந்தார். இன்றைக்கும் அதை நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். அடுத்து இலங்கை நீதிமன்றங்களுக்குள் இடம்பெற்ற தாக்குதல்கள் வரிசையில் சொல்ல போவது தங்கொட்டுவ நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற ஒரு தாக்குதல். சம்பவ தினத்தன்று தங்கொட்டுவ நீதவான் நீதிமன்றத்துக்கு சிறுவன் ஒருவனை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்த சந்தேக நபர் ஒருவரை போலீசார் அழைச்சி வந்திருக்கிறார். அந்த வழக்கு தொடங்க முதல் அவரை நீதிமன்றத்துக்குள்ள இருந்த சிறை கூண்டுக்குள் தடுத்து வச்சிருக்கணும். குறித்த சந்தேக நபர் தொடர்பான வழக்கு நீதிபதியால் எடுத்துக்கொள்ளப்பட போகுது என்றதை அறிஞ்ச போலீசார் அந்த சிறை கூண்டுக்கு போயிட்டு அந்த சந்தேக நபரை சிறை கூண்டை திறந்து வெளியில எடுக்கணும். உடனடியாகவே உஷாரடைந்த அந்த சந்தேக நபர் கதவை திறந்து தன்னை வெளியில எடுத்த அந்த போலீசாரை சிறை கூண்டுக்குள்ள தள்ளி பூட்டினார். இப்ப சந்தேக நபர் வெளியில, போலீசார் சிறை கூண்டுக்குள்ள. நீதிமன்றமே பதட்டமாயிட்டது. இவரும் உடனடியாகவே தன்னிட்ட இருந்த ஒரு பார்சலை தூக்கி எறிகிறார். நீதிபதியை நோக்கித்தான் தூக்கி எறிகிறார். அந்த பார்சல் தவறுதலாக போய் சிவர்ல பட்டு வெடிச்சு சிதறுது. அதுவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உசாவிய நிகழ்ந்தா என்ற ஆவணப்படத்துல வர்ற மாதிரி மனித மலத்தை பொதி செய்து தயாரிக்கப்பட்ட ஒரு பார்சல் தான். அதுவும் வெடிச்சு சிதறி நீதிமன்றம் முழுக்களும் நாற்றமடிக்க செய்து எல்லார் மீதும் மலம். நீதிமன்றமே பதறி போகுது. இந்த தாக்குதல் சம்பவத்தை எல்லாருமே அவ்வளோ இலகுவாக எடுக்க இல்லை. குறித்த குற்றவாளியாக கருதப்படுற அந்த சந்தேக நபர் நீதித்துறை மீதும் போலீசார் மீதும் கொண்டிருக்கிற அதிருப்தியை இப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லிச்சினம் எழுதிச்சினம். இந்த சம்பவமும் இலங்கையினுடைய நீதிமன்றங்களுக்குள் இடம்பெற்ற சுவாரஸ்யமான தாக்குதல் வரிசையில இடம்பெற்றிருக்கு. 1994 ஆண்டு, அதாவது சமாதான தேவதை சந்திரிகா அம்மையாருடைய காலத்திலையும் இந்த பாதாள உலக குழுவினருடைய அட்டகாசம் பெரிய அளவில் இருந்திருக்கு. 1994 ஆண்டு நீர்கொழும்பு மாவட்ட
நீதிமன்றத்திலேயும் ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நடந்திருக்கு. அந்த நேரம் கொழும்பு நீர்கொழும்பு பகுதிகளை கலக்கின அச்சுறுத்தி கொண்டிருந்த பாதாள உலக குழுவின் தலைவனாகிய சிந்திக்க அமரசிங்க நீர்கொழும்பு நீதிமன்றத்துக்கு விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டிருக்கிறார். அவரையும் நீதிமன்றத்துக்குள்ளேயே வச்சு போட்டு தள்ளுறதுக்கு துப்பாக்கிதாரி தயாராகி இருக்கிறார். நீதிமன்றத்தில் பிரசன்னமாக இருக்கிறார். துப்பாக்கிச் சூடும் நீதிமன்றத்துக்குள்ளேயே நடத்தப்பட்டிருக்கு. ஆனால் அதிர்ஷ்டவசமாக சிந்திக்க அமரசிங்கே உயிர் பிழைச்சிருக்கிறார். போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டுல துப்பாக்கிதாரி இறந்து போனார். பிறகு கொஞ்ச காலத்துல பாதாள உலக குழுவினரிடையே இடம்பெற்ற மோதல்ல இந்த சிந்திக்க அமரசிங்கவும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய கொலையை அடுத்து அவருடைய சகோதரன் அந்த இடத்துக்கு வாரார். அவரும் மிகப்பெரிய பாதாள உலக குழுவின் தலைவனாக மாறுகிறார். அவருடைய பெயர் தம்மிக்க அமரசிங்க. அவரும் கொழும்பு நீர்கொழும்பு கம்பஹா போன்ற பகுதிகளை தன் கட்டுப்பாட்டின் கீழ் வச்சு பாதாள உலக குழுவின் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார். இவருக்கும் எதிரிகள் பல இடங்கள்லையும் உருவாகி இருக்கணும். பாதாள உலக குழுவினரிடையே பல்வேறு மோதல்கள் இவருடைய காலத்துல இடம்பெற்றிருக்கு. இந்த மோதல்கள்ல தன்னுடைய குடும்ப உறவுகள் 16 பேரை இந்த ஆள் இழந்திருக்கிறார். 50க்கும் மேற்பட்ட கொலைகளை இவர் தனியாளாக செய்திருக்கிறார். 17 வங்கி கொள்ளைகளில் ஈடுபட்டிருக்கிறார். இப்படி பல்வேறு குற்றச் செயல்களில் இவர் ஈடுபட்ட போதும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பியே வந்திருக்கிறார். அதுக்கு காரணம் அந்த நேரம் கொழும்பு நீர்கொழும்பு கண்டி என்று சொல்லி மிக பிரபலமாக செல்வாக்கு பெற்றிருந்த அரசியல்வாதிகள் அமைச்சர்களோட தயவு எல்லாமே இவருக்கு இருந்திருக்கு. எனவே இவரை அவ்வளவு இலகுவாக நீதிமன்றத்தாலோ அல்லது சட்டத்தாலோ தண்டிக்க முடியலை. ஆயினும் 1999ஆம் ஆண்டு உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டி பிரித்தானியாவில் நடந்தது. இந்த போட்டியை தம்மிக்க அமரசிங்க நேரடியாக கண்டுகளிக்கிறதுக்காக அங்க போறதுக்கு தயாராகி இருக்கிறார். அதுக்குரிய செலவை அந்த நேரம் மிக பிரபலமான அரசியல்வாதிகளாக இருந்தவர்கள் ஏற்பாடு செய்திருக்கணும். இது தொடர்பான விசாரணை நீதிமன்றத்துக்கு போகும்போதுதான் இவர் மாட்டிக்கொண்டார். அதாவது தம்மிக்க அமரசிங்கவை நீதிமன்றம் விசாரிக்கும் போது பாதாள உலக குழுவினருக்கும் அப்ப இருந்த அரசியல்வாதிகளுக்கும் இருந்த தொடர்பு ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அம்பலமாக இருந்தது. நாடே இந்த வழக்கை பரபரப்பாக எதிர்பார்த்திருந்தது. இப்ப கணேமுல்ல சஞ்சீவின் வழக்கை எதிர்பார்த்திருக்கிற மாதிரி. எனவேதான் இவரை நீதிமன்றத்துக்குள்ளேயே வச்சு போட்டு தள்ளுறதுக்கான ஏற்பாடுகள் நடந்திருக்கு. இப்ப எப்படி கணேமுல்ல சஞ்சீவை போட்டு தள்ளுறதுக்கு முன்னாள் படை வீரர் ஒருவர் தயார்படுத்தப்பட்டாரோ அதே மாதிரி இவரையும் நீதிமன்றத்துக்குள்ளேயே வச்சு போட்டு தள்ளுறதுக்கு முன்னாள் படை வீரர் ஒருவர் தயாராகி வந்திருக்கிறார். இது குறித்த வழக்கு 2004ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் நடந்திருக்கு. இந்த வழக்கில் முன்னிலையாகி இருக்கிறார் பாதாள உலக குழுவின் மிக முக்கிய புள்ளியான தம்மிக்க அமரசிங்க. அவர் நீதிமன்றத்துக்குள்ள வந்து சாட்சி சொல்ல தயாரான போது முன்னாள் படை வீரராகிய ஸ்ரீவர்தனகே என்பவர் இவர் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்து நீதிமன்றத்துக்குள்ளே வச்சு கொலை செய்து இருக்கிறார். அவருடைய கொலைக்கு பிறகு இந்த கொலை சம்பவத்தோடு அரசியல்வாதிகளுக்கு தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகங்கள் எழுப்பப்பட்டிருந்தது. ஏனென்று சொன்னால் இவரை பாதுகாத்து வச்சிருந்தது, இவரை ஒரு தங்களுடைய செல்ல பிள்ளையாக வச்சிருந்ததெல்லாம் அந்த நேரம் கொழும்பு கண்டி நீர்கொழும்பு பகுதிகளில் இருந்த மிக முக்கியமான அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் தான். இவர் குறித்த விசாரணைகள் நீதிமன்றத்துக்கு வரும்போது உண்மை வெளிப்பட்டு விடும், மக்களுக்கு உண்மை தெரிஞ்சு விடும் என்ற சந்தேகத்தின் காரணமாக இவரை நீதிமன்றத்துக்குள்ளேயே போட்டு தள்ளுறதுக்கு முயற்சி எடுத்தார்கள் என்று அந்த நேரம் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் இதெல்லாமே உறுதிப்படுத்தப்படையில்லை, வெறும் சந்தேகங்களாகவே வரலாற்றில் மறைஞ்சு போச்சு. இவ்வளவுதான் இன்றைய இந்த குறுகிய நேரத்தில் இலங்கையினுடைய நீதிமன்றங்களுக்குள் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவங்கள்ல இருந்து பெறப்பட்ட சுவாரஸ்யமான தகவல்கள். இந்த தகவல்கள் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் என்று நம்புறேன். குறித்த காலப்பகுதியில் வாழ்ந்தாக்களுக்கு இது சுவாரஸ்யமாக இருக்காது. இப்போ இந்த கணேமுல்ல சஞ்சீவுக்கு பிறகு நீதிமன்றங்களுக்குள்ளேயே துப்பாக்கிச் சூடு நடக்குதா என்று ஆச்சரியத்தோடு பார்க்குறாக்களுக்கு இதெல்லாம் ஒரு பழைய செய்திதான் என்பதை உறுதிப்படுத்துறதுக்காகத்தான் இந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். எதிர்காலத்திலையும் இது மாதிரி விஷயங்கள் எங்கேயாவது வாசிக்க கிடைச்சா அதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்வேன். இந்த தகவலை கூட இன்றைக்கு வெளியான டெய்லி நியூஸ் பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டிருந்த கட்டுரை ஒன்றிலிருந்து தான் எடுத்துக்கொண்டேன். இந்நேரத்தில் எங்களுடைய ஊடகம் சார்பில் டெய்லி நியூஸ் பத்திரிகைக்கு நன்றிகள்.